ஆமென். 12வது வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. ஆண்டு தந்த இந்த வார்த்தைக்காக கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, பிலதெல்பியா தேவ சபையில் அங்கம் வகிக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இங்கே தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ஆங்கிலத்தில் இப்படி எழுதியிருக்கு, thus far the Lord has helped me. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கடுமையான சூழ்நிலையில, ஒரு அடிமைத்தனத்திலே அவள் இருக்கிறதை நமக்கு அங்கு வாசித்து அறிய முடிகிறது. கடந்த 20 வருஷமாக அவள் கடந்து போகிற ஒரு பாதையை குறித்து அங்கே எழுதி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 20 வருஷமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நினைக்காமல் அவர்கள் மறந்து போய் இருந்தார்கள் என்று நாம் அந்த 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அங்கே இப்படி எழுதியிருக்கிறது, இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஆமே. இவர்கள் கடந்த 20 வருட காலமாக, கடந்த சில நாட்களாக, சில மாதங்களாக, வருஷங்களாக ஆண்டவராகிய தெய்வத்தை மறந்து போனார்கள். மறந்து போன ஜனம் அங்கே மீண்டும் கர்த்தரை நினைத்ததாக பார்க்கிறோம். இந்த காலை வேளையில நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்திற்குள்ளாக எபனேசர் என்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற 3 ஆசீர்வாதங்களையும், அந்த ஆசீர்வாதம் கிடைக்க நாம் செய்ய வேண்டிய 5 காரியங்களையும் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல வாஞ்சிக்கிறேன். எபனேசராய் அவர் இருப்பார் என்றால், ஆண்டவர் நமக்கு எபனேசராய் வருவார் என்றால் நமக்கு கிடைக்கிற 3 ஆசீர்வாதங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி வாசிக்கிறோம், இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆமே. ஆண்டவர் நமக்கு எபனேசராய் வரும் பொழுது, இம்மட்டும் உதவி செய்தவராய் நமக்கு ஆண்டவர் வெளிப்படும் பொழுது, தொடர்ந்து நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், இனி வருகிற ஆசீர்வாதங்கள், இம்மட்டும் உதவி செய்தார், இந்த நிமிஷம் வரைக்கும் உதவி செய்தார், அடுத்து எனக்கு கிடைக்க போகிற காரியம் என்ன, அவர் எபனேசர் என்று நான் சொல்லும் பொழுது, இம்மட்டும் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லும் பொழுது, அங்கே கிடைக்கிற ஆசீர்வாதத்தின் 1வது ஆசீர்வாதம், நமக்கு எதிராக இருக்கிற சத்துரு ஆமென் நம்முடைய எல்லையில் வராதபடிக்கு அவர்களை தாழ்ந்து போக பண்ணுகிறார். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள், இஸ்ரவேலருக்கு விரோதமாக எழும்பின பெலிஸ்தர்கள் தாழ்த்தப்பட்டு போனார்கள். 2வது ஆசீர்வாதம் 1 சாமுவேல் 7:14 இப்படி வாசிக்கிறோம், பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையில் இருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அல்லேலூயா. அவர் நமக்கு எபனேசராய் வருவார் என்றால் 2வது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், சத்துரு நம்முடைய கையிலிருந்து கொண்டு போன சகல காரியங்களும் திரும்ப கிடைக்க செய்திடுவார். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் இழந்து போன சகல பட்டணங்களும் அவர்களுக்கு திரும்ப கிடைத்தது. எப்பொழுது எபனேசர் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்ன பொழுதோ, அதற்கு பிறகு கிடைத்த 2வது ஆசீர்வாதம், அவர்கள் இழந்து போன சகல பட்டணங்களும் அவர்களுக்கு திரும்ப கிடைத்ததோ. இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை ஆரோக்கியம் இழந்து போய் இருக்கலாம், ஒருவேளை பணம் இழந்து போய் இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய நல்ல பெயரை இழந்து போய் இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை இழந்து போய் இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தம் இழந்து போய் இருக்கலாம், சகிப்புத்தன்மை இழந்து போய் இருக்கலாம். இதெல்லாம் திரும்ப கிடைக்க பண்ணுவார். எப்பொழுதோ இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று நான் சொல்லும் பொழுது. ஆமென். ஹல்லேலூயா. 3வது ஆசீர்வாதம், இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. அதுவரைக்கும் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, அதுவரைக்கும் ஒரு சந்தோஷம் இல்லாத சூழ்நிலை, அந்த சூழ்நிலை மாறுகிறது. எபனேசராய் அவர் வெளிப்பட்ட பொழுது, அதாவது இம்மட்டும் எனக்கு உதவி செய்தார் என்று அவர்கள் ப்ரொக்ளைம் பண்ணின பொழுது, 3வது கிடைக்கிற ஆசீர்வாதம், அவருடைய வாழ்க்கையில சமாதானம் வந்தது. ஆமென். அப்ப 3 ஆசீர்வாதங்கள். 1, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பெலிஸ்தர்கள் தாழ்த்தப்பட்டு போனார்கள். நமக்கு முன்பாக இருக்கிற
இருக்கிற சத்துருக்கள் தாழ்த்தப்பட்டு போவார்கள். 2, நமக்கு இழந்து போனதை திரும்ப கிடைக்க பண்ணுகிறார். 3, நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டாக பண்ணுகிறார். ஆமென், ஹalleluya. கர்த்தர் நல்லவர். எனக்கு ஒரு கர்த்தர் உண்டு, எனக்கு ஒரு எபனேசர் உண்டு. ஆமென். இம்மட்டும் உதவி செய்த ஒரு தெய்வன் உண்டு. அவர் இனியும் எனக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஹalleluya. நீங்க விசுவாசிங்க. ஆண்டவரே, இந்த 3 ஆசீர்வாதங்களும் இந்த மாதத்தில் நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எதிராக இருக்கிற சத்துருக்கள் எங்களுக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டு போகட்டும். நாங்கள் இழந்து போனது எங்களுக்கு திரும்ப கிடைக்கட்டும். ஆமே, எங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கட்டும். ஆமே, இந்த 3 ஆசீர்வாதங்கள் அவர் எபனேசர் என்று சொல்லும் பொழுது ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு 2-3 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நான் அதை சொல்லுவதற்கு நேரம் இல்லை. அப்ப நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? 1, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? மீண்டும் கர்த்தரை திரும்ப நினைத்தார்கள். ஆமே, அதுவரே அவர் மறந்து போயிருந்தார்கள். கடந்த நாட்களிலே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று நாம் தியானித்தோம் அல்லவா? ஆமே, இந்த நாட்களிலே நாம் ஆண்டவரை மறந்து போன ஒரு சூழ்நிலையில் இருப்போம் என்றால் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சூழ்நிலையில் இருந்தார்கள். அவர்கள் மீண்டும் கர்த்தரை நினைக்க ஆரம்பித்தார்கள். ஆமே, 2வது காரியம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி சாமுவேல் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சாமுவேல் சொல்லுகிறார், ஆமென், நீங்கள் பெலிஸ்தருடைய கையிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு, சத்துருடைய கையிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு, உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாவதற்கு, இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய 2வது காரியம் ஆண்டவரை தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும்? முழு இருதயத்தோடு தேடணும். முழு ஆத்துமாவோடு கர்த்தரிடத்தில் நீங்கள் திரும்ப வேண்டும் என்று அங்கே வாசிக்கிறோம். அதே வசனத்தின் கண்டினியூவேஷன் வாசிக்கும் பொழுது, உங்கள் நடுவில் இருந்து அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தி நீக்க வேண்டும். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் திரும்ப வேண்டிய காரியத்தில் நாம் திரும்பணும். 3வது, ஆமென், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அஸ்தரோத்தியும் விக்கிரகங்களையும் விளக்க வேணும். அடுத்தது 4வது அங்கு வாசிக்கிறோம், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும். எப்படி? நம்முடைய இருதயத்தை நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும். 1, நாம் திரும்ப நினைக்கணும். 2, நான் ஆண்டவரை கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு திரும்பணும். 3, நான் என் வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை என்னை விட்டு விளக்கணும். அஸ்தரோத், இதெல்லாம் படிக்க வேண்டிய காரியம். அஸ்தரோத் விக்கிரகங்களை என்னை விட்டு விளக்கணும். அதுக்கப்புறம் என்னுடைய இருதயத்தை, அதாவது கோணலா இருக்கிற காரியங்களை நேராக்கணும். ஆமென். நேராக்கி நான் ஆண்டவரை தேட ஆரம்பிக்கணும். ஆமென். 4வது காரியம் மிஸ்பாவிலே என்று வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்துல அவர் இப்படி வாசிக்கிறோம், பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள். மிஸ்பா என்று சொன்னால் ஆமென் ஒப்புரவாகிற இடம். மனிதன் மனிதனோடு கூட ஒப்புரவாகிற இடம். மனிதன் தேவனோடு கூட ஒப்புரவாகிற இடம். ஆமென். மிஸ்பா என்கிற வார்த்தை முதலிலே வேத புத்தகத்தில் வாசிப்போம் என்றால் ஆதியாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். அங்கே யாக்கோபும் லாபானும் மிஸ்பாவிலே ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். ஆமென். அங்கே தேவனை சாட்சியாக வைத்து, அங்கே ஒரு கல்லை அவர்கள் தூணாக வைத்து அதை சாட்சியாக நிறுத்தி, அங்கே லாபானும் யாக்கோபும் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட இடம்தான் மிஸ்பா. மிஸ்பா என்றால் மனிதன் மனிதனோடு கூட ஒப்புரவாகிற இடம். அப்போ நீங்களும் நானும் தேவ சபையில் இருக்கிற அங்கத்தினர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. மனிதர்கள் தெய்வத்தோடு கூட ஒப்புரவாக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்பொழுதுதான் கர்த்தர் நமக்கு எபனேசராய் செயல்பட முடியும். அப்பொழுதுதான் அவர் எபனேசராய் நமக்கு வெளிப்படுவார். அடுத்தது 6வது காரியம் 1 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம், அன்றைய தினம் அவர்கள் உபவாசம் பண்ணினார்கள். அவர்கள் தங்களை ஒடுக்கினார்கள். அவர்கள் தங்களை ஒடுக்கிக் கொண்டார்கள். ஆமென். 7வது காரியம் ஆமென் 1 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பின்பகுதியில் வாசிக்கிறோம், அவர்கள் தங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற, ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார். 7 காரியம் நம்ம செய்யும் பொழுது அவர் நமக்கு எபனேசராய் வருவார். அந்த 7 காரியங்களை செய்த பிறகு எபனேசராய் அவர் வரும் பொழுது 3 ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. எனவே இந்த காலை வேளையில பிலதெல்பியா குடும்பத்தில் அங்கம் வைக்கிற எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் ஒருமித்து நமக்கு ஆமென் டிக்ளேர் பண்ணலாம், ப்ரோக்ளைம் பண்ணலாம்.
இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ஆமென். அது பாருங்க, அது ப்ளூரல் இருக்கு பாத்தீங்களா? எனக்கு அன்றல்ல, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ஆமென். அவர் எபனேசர், நல்ல எபனேசராய் கடந்த 9 மாதங்கள், கடந்த வருஷங்கள், கடந்த ஆயுசு காலம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தினார். எனவே சந்தோஷத்தோடு கூட கரம் உயர்த்த முடிந்தால் உயர்த்தி, இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்த எபனேசரே உமக்கு ஸ்தோத்திரம். இனியும் எங்களுக்கு உதவி செய்ய நீர் போதுமானவராய் இருக்கிறீர். இனியும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நடத்துவதற்கு நீர் போதுமானவராய் இருக்கிறீர். இனியும் எங்கள் தேவ சபையை நடத்துவதற்கு நீர் போதுமானவராய் இருக்கிறீர். அப்பா நன்றி அப்பா. கடந்த காலம் எல்லாம் எங்களை நடத்தினீரே, சபையாய் நடத்தினீரே, குடும்பமாய் நடத்தினீரே, ஆசீர்வதித்தீரே அப்பா. தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில இழந்து போன ஆரோக்கியம், இழந்து போன நன்மை, இழந்து போன ஜெப வாழ்க்கை எல்லாம் திரும்ப கிடைக்கட்டும். சமாதானம் திரும்ப கிடைக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமா இருக்கிற சகல சத்துருக்களும் தாழ்த்தப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலங்களில் கடந்து வந்த தேவ ஜனத்தை ஆண்டவரே இந்த முதலாம் நாளில உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து எங்களை நடத்தும். இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு எபனேசராயிரும் ஆண்டவரே. எங்கள் ஆயுசு நாட்கள் முழுவதும் ஆண்டவரே இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்த எபனேசர் தொடர்ந்து எங்களை நடத்தும்படியாக, இனிமேலும் ஏந்தும்படியாக, தப்புவிக்கும்படியாக, விடுவிக்கும்படியாக நாங்கள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையினால் எங்களை நீர் ஆசீர்வதித்தபடினாலே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபி